السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال النبي صلى الله عليه وسلم: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும், குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள், சலஃப்கள், முன்னோர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் இறை அருளை தேடி வந்து இறை கட்டளையை முடித்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்று இன்ஷா அல்லாஹ் இன்றைய காலத்தில் பெண்களின் நிலை என்ற தலைப்பில் சுருக்கமாக குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் ரமதானுடைய மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேல ரமதானுடைய நோன்புகளை நோற்றி கடமையான தொழுகையை நிறைவேற்றி அவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் நஃபிலான இபாதத்துகள், மிக முக்கியமாக இரவு தொழுகையை முடித்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இங்கெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் இன்றைய காலத்தில் பெண்களின் நிலை என்ற தலைப்பில் பேச வேண்டிய அவசியம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைய காலத்தில் அது முக்கியமாக ஃபித்னா நிறைந்த காலம், குழப்பம் நிறைந்த காலம். பார்க்கும் இடமெல்லாம் குழப்பமாக ஃபித்னாவாக இருக்கின்றது. செயல்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஃபித்னாவை சார்ந்துதான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட குழப்பமான காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குழந்தைகளை, நம்மளுடைய பெண் மக்களை பாதுகாப்பது மிக முக்கியமாக, அவசியமாக, கடமையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண்ணை இஸ்லாமிய வளர்ப்போடு வளர்ப்பது ஒரு மார்க்க அறிஞர் சொன்னது போல மிகப்பெரிய ஜிஹாதுக்கு சமம். சாதாரணமாக ஒரு பெண் இந்த உலகத்துல இந்த காலகட்டத்துல வளர்க்க முடியாது. எவ்வளவு ஹராமான விஷயங்கள் அவர்களை பாதுகாத்து அவர்களை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை என்ற காலகட்டத்தில் இருக்கின்றது. இதனால்தான் அன்றைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒருவர் 4 பெண் பிள்ளைங்களை பார்த்து பராமரித்து பாதுகாத்து அவர்களுக்கு நல்ல மாப்பிள்ளையை சாலிஹான ஒரு ஜோடியாக உருவாக்கி அவர்களுக்கு கொடுத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பார். என்னோடு சேர்த்து வாழக்கூடிய அந்த வாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். அப்ப அந்த சஹாபி கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், 3 பெண்களை அவர்களை வளர்த்தாலும் அதே சிறப்பு தானா? அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கும் ஆம் என்று பதில் அளித்தார்கள். அதுக்கு பிறகு இன்னொரு 2 பெண்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கும் ஆம் என்று பதில் அளித்தார்கள். கடைசியில் ஒரு பெண்ணை கூட வளர்த்து அப்படி சரியாக அவர்களை தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றிவிட்டால் அவர்களுக்கும் இதே சிறப்பு தானா என்று கேட்கும் பொழுது
அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கும் ஆம் என்று பதிலளித்தார்கள். அந்த விஷயம் அப்ப அந்த சஹாபாக்களுக்கு அந்த காலகட்டத்துல பெரிய வித்தியாசமாக தெரிந்திருக்காது. ஆனால் இன்றைய காலகட்டத்துல ஃபித்னா நிறைந்த இந்த காலகட்டத்துல நமக்கு புரியும். ஒரு பெண்ணை சரியான வளர்ப்போடு இஸ்லாமிய தர்பியத்தோடு வளர்ப்பது எவ்வளவு கடினமான விஷயம், எவ்வளவு ஒரு சோதனைக்குள்ள விஷயம். ஏனென்று சொன்னால் பிள்ளைகள் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு பக்கம் பாக்கியமாக இருந்தாலும் மறுபக்கம் அல்லாஹ்வுடைய சோதனை என்று அல்லாஹ் கூறுகின்றார். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. எதற்காக இந்த உலகத்துல பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேர்வையும் ரத்தத்தையும் சிந்து சம்பாதித்து அவர்களுக்காக உழைக்கின்றோமோ அந்த சொத்து செல்வங்களும் அந்த பிள்ளை குழந்தைகளும் ரெண்டுமே அல்லாஹ்வுடைய சோதனை என்று அல்லாஹ் கூறுகின்றார். அல்லாஹ் இதற்காகவே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே. சூரத்துல் முனாஃபிகூன் 63வது அத்தியாயத்துல வரக்கூடிய வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான் பாருங்க இந்த வசனத்துல. அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளும் செல்வங்களும் எந்த விதமான இடைவெளி இல்லாமல் இருக்கட்டும். அதிலிருந்து உங்களை பராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல காசு பணத்துக்காக வாழ்ந்து வாழ்ந்து தொழுகை விட்டுறோம். பிள்ளைகளுக்காக வாழ்ந்து வாழ்ந்து நிறைய கடமைகளை விட்டு விடுகின்றோம். இந்த இரண்டையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒரு சோதனை என்று அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அல்லாஹ் இதை கொண்டு நாளை மறுமையில் பல கேள்விகளை கேட்பார். இந்த பிள்ளைகள் கொடுத்த காரணம், இந்த பிள்ளைகள் மூலம் உங்களையும் உங்களது பிள்ளைகளையும் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பதற்காக. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முஃமின்களே, நம்பிக்கையாளர்களே, தன்னையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய முதன்மையான கடமை. ஆனால் இன்னைக்கு நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்புக்காக இந்த உலகத்துல நம்மளுடைய பிள்ளைகளை வளர்ப்பதல்ல. நம்மளுடைய பிள்ளைகளை வளர்ப்பது எதுக்காக தெரியுமா? யாரும் தன்னுடைய பிள்ளையை பார்த்து அவமானம் படக்கூடாது, அவர்களை தவறாக நினைக்க கூடாது, அவர்களுக்கு நிறைய காசு இருக்கிறது என்று நினைக்கணும், பெரிய பணக்காரர் என்று நினைக்கணும், பெரிய மரியாதை இருக்கின்றது என்று நினைக்கணும், நிறைய வீடு இருக்குது, பெரிய செல்வங்கள் இருக்குது என்று அவர்கள் நினைக்க வேண்டும், நிறைய படிச்சிருக்காங்க அவரை பத்தி புகழ்ந்து பேசணும். அப்படிதான் நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகளை இஸ்லாத்தின் பக்கம், குர்ஆன் ஹதீஸின் பக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் இன்று ரொம்ப கம்மி. சஹாபாக்களை வரலாற்று தெரிந்து வளரக்கூடிய பிள்ளைகள் இன்று வெறுமனையாக விரலொட்டி என்ன அளவுக்கு தான் இல்லா மாஷா அல்லாஹ் நல்ல சாலிஹான பெற்றோர்கள் இருக்கின்றார்களே தவிர பெரும்பாலான வீடுகளில் சஹாபாக்களை பற்றியோ ரசூலுல்லாஹை பற்றியோ குர்ஆன் ஹதீஸை பற்றியோ பேசுவதே கிடையாது, அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிள்ளைகளில் மிக முக்கியமாக பெண்களுக்காக நாங்கள் என்ன முயற்சிகளை செய்திருக்கிறோம்? அவர்களை வளர்ப்பது விஷயத்தில், அவர்களை சரியாக தர்பியத் கொடுப்பது விஷயத்தில் நம்மளுடைய முயற்சிகள் என்னவாக இருக்கின்றது? அதை மறுமையில் அல்லாஹ் கேட்பான். வலதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அத்துணை அருட்கொடைகளிலிருந்து அல்லாஹ் விசாரிப்பான், அல்லாஹ் கேள்வி கேட்பான். உங்கள் பக்கத்துல, உங்களுடைய உறவினர்கள்ல, உங்களுடைய நண்பர்கள்ல பலருக்கு அல்லாஹ் அந்த குழந்தை பாக்கியம் கொடுக்கல, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடையை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும்? அப்ப அல்லாஹ் அந்த கேள்வி கேட்பான். கொடுக்காத இடத்தில் உனக்கு நான் இந்த வாக்கத்தை கொடுத்தேன், நீ எப்படி வளர்த்தாய்? என்னை பற்றி, ரசூல் முகம்மதை பற்றி என்ன சொல்லிக் கொடுத்தாய்? இந்த இஸ்லாத்தை பற்றி என்ன அறிவுரைகள் அவர்களுக்கு கொடுத்தாய் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது இந்த உலகத்துல நம்ம என்ன பதில் சொல்லுவோம் மக்கள்கிட்ட? அதான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன், வீட்டுல என்னுடைய மனைவி இருக்காங்க, அல்லது நான் மதரசாக்கு அனுப்பிட்டேன், நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு உலகத்துல மற்றவர்களிடம் பதில் சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம். நாளை மறுமையிட்ட அல்லாஹ்ட்ட அப்படி பதில் சொல்லி தப்பித்துக் கொள்ளலாமா? எனக்கு நேரம் இல்ல, வேற வேலை இருந்தது, மதரசால விட்டுட்டேன், எனக்கு தெரியாது அப்படின்னு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி தப்பித்துக் கொள்ளலாமா? அல்லாஹ் இந்த உலகத்தில் பிள்ளைகள் கொடுத்த நோக்கமே அவர்களையும் ஒன்று சேர்த்து அந்த சொர்க்கத்தில் நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த பாக்கியம். அப்ப இந்த பெண்கள் விஷயத்தில், பெண் குழந்தை விஷயத்தில் நாம் உண்மையாகவே மிகவும் கவனக்குறைவாக இருக்கின்றோம். நம்மளுடைய இந்த குழந்தை சார்ந்த விஷயங்களில் நம்மளுடைய பொறுப்பில்லாமல் நாங்கள் இந்த உலகத்தில் பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உண்மையான யதார்த்தம். முஸ்லிம்களை விட
சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெரிய பெரிய வளர்ச்சி அடைகின்றார்கள். அது உலகத்திலும் சரி, அல்லது அவர்களுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களிலும் சரி, அவர்கள் நிறைய வளர்ச்சிகளை பார்க்கின்றார்கள். நம்மளுடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலுமே, அதுவும் முக்கியமாக பெண் பிள்ளைகளை ஒரு சதியாக தான் மக்கள் பயன்படுத்துகின்றார்கள். அவர்களை எப்படியாவது இந்த உலகத்தில் அடிமையாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர்களிடம் பழகுகின்றார்கள். ஆனால் இஸ்லாம் அப்படியா சொல்லுகின்றது? இஸ்லாம் பெண்களுக்கு என்ன ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றது. ஆனால் இன்று உலகம் நாங்கள் பெண்களுக்காக ஒரு தனி அந்தஸ்தை கொடுப்போம், மரியாதை கொடுப்போம், அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்போம் என்ற லிபரலிசம் என்று சொல்லக்கூடிய பெயரில் என்னென்ன கலாச்சாரங்களை கொண்டு வந்து அவர்கள் மீது திணிக்க ஆசைப்படுகின்றார்கள். அந்த பெண்களும் எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் பாருங்க. ஆடு இல்லாமல் இருக்கணும், என் உடல் என்னுடைய இஷ்டம், என் ஆடை என்னுடைய இஷ்டம், என்னுடைய ஆசை என்னுடைய இஷ்டம், நான் என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், என்னை யாரும் தடுக்க கூடாது, நான் சுதந்திரமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்தில் அப்படிதான் சுட்டப்படுகிறது. அவர்களுக்கு இப்படிதான் புரிய வைக்கப்படுகின்றது. அவர்களுக்கு என்ன புரிய வைக்கப்படுகின்றது? இந்த உலகத்துல நீங்க சுதந்திரமாக இருக்கணும், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆடையை கழட்டிடுங்க, அரைக்குறை ஆடையில இருங்க, உங்களை யாரும் எந்த விதமான கேள்வி கேட்க கூடாது, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழணும். அப்படிதான் இருக்கிறாங்க இன்னைக்கு. அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்க்கக்கூடிய பிள்ளைகள், அந்த பெண்களை எப்படி இருக்காங்க? ஏதோ ஒரு வகையில ஒரு கம்பெனில யாருக்கும் ஒரு கீழே வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில யாரோடைய பேச்சை கேட்டுதான் இருக்கிறாங்க. சுதந்திரமாக இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது, யாரோடைய கட்டுப்பாட்டு தான் இருக்க முடியும். இந்த உலகம் அப்படிதான் இயங்கி கொண்டிருக்கிறது. வீட்டுல இருந்தா அப்பா அம்மா பேச்சு கேட்கணும், ஸ்கூல்ல இருந்தா ஆசிரியர்களோட பேச்சு கேட்கணும், எந்த இடத்துல வேலை பார்க்கிறோமோ நமக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரியுடைய பேச்சு கேட்கணும், எந்த நாட்டுல இருக்கிறோமோ அந்த அதிபருடைய பேச்சு கேட்கணும். இந்த உலகத்துல இருந்தா படைத்த ரப்புடைய பேச்சு கேட்கணும். அதை நம்ம மறந்துட்டோம். இன்று பெண்கள் அதை மறந்து விட்டார்கள். தான் ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை, அப்த் என்ற வார்த்தை, அந்த அந்த அர்த்தத்தை முழுமையாக மறந்து விட்டார்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள். குறிப்பாக முஸ்லிம் பெண்களிடத்தில் வரக்கூடிய ஒரு செய்திகள் என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய சம்பவங்கள் சமீப காலமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டுகிறது. என்னுடைய தமிழகத்திலே எடுத்தாலும் சரி, பரவலாக நிறைய மக்கள் ஆலிமா படிச்சிருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். ஆனா இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. என்ன காரணம்? வேறொரு மதத்தினரை காதலித்து திருமணம் முடித்து விட்டார்கள். அவர்களுடைய நோக்கமே முஸ்லிம் பெண்களை டார்கெட் செய்து திருமணம் முடித்து அவர்களை நடு ரோட்டிலே விட வேண்டும், அவர்களுடைய மதம் மாற்ற செய்ய வேண்டும் என்றுதான் அவர்களுடைய நோக்கம். அப்படிப்பட்ட வீடியோக்கள் நமக்கே தெரியும், அவ்வளவு வெளியிட்டு இருக்கார்கள். தெல்ல தெளிவாக சொல்றாங்க, எங்களுடைய நோக்கமே முஸ்லிம் பெண்களை, அவர்களை திருமணம் முடித்து அவர்களுடைய மதத்தை மாற்ற வேண்டும், அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும். இப்படிதான் அவர்களுடைய கோரிக்கை, அவர்களுடைய கொள்கையாகவே இருக்கின்றது. ஆனால் நாம் எப்படி பார்க்கிறோம் நம்முடைய பெண்களை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்களை பற்றி சொல்லும் பொழுது எவ்வளவு கண்ணியமான முறையில் அவர்களை பற்றி பேசுகின்றான். மஹரம் இல்லாதவர்களிடம் தேவையில்லாமல் பேசக்கூடாது. விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கக்கூடிய எல்லா வாசல்களையும் அல்லாஹ் மூடிவிட்டான். எல்லா வாசல்கள். நீங்க எந்த விஷயத்திலும் இஸ்லாமுடைய சட்டத்தை, இந்த சட்டத்துல விபச்சாரத்தின் பக்கம் போகக்கூடிய ஒரு அழைப்பு இருக்கிற மாதிரி இருக்குதே, லேசா ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சாயல் தெரியுதே அப்படின்னு நீங்க எந்த சட்டத்திலும் சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு பர்தா, இந்த ஹிஜாப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு, அந்த ஆண்களுக்கு, மஹரம் இல்லாத அந்த ஆண்களுக்கு எப்படி சொல்லிருக்கான்னு தெரியுமா? சூரத்துல் அஹ்ஸாப படிச்சு பாரு, சூரத்து நிசாவை படிச்சு பாரு. சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் கூறுகின்றான், பெண்களே உங்களுடைய பேச்சை நீங்க சத்தமாக போல்டா பேசுங்க. ஏன் தெரியுமா? மரதுன், அவர்களுடைய உள்ளத்தில், ஆண்களுடைய உள்ளத்தில் ஒரு நோய் இருக்கின்றது. அந்த நோய் எப்படிப்பட்ட நோய்? பெண்கள் சாதாரணமாக கொஞ்சம் லைட்டா பொலைட்டா பேசிட்டா போதும், உடனடியாக அடுத்த வார்த்தை வீடு எங்க இருக்குது, அடுத்த வார்த்தை நம்ம பேச ஆரம்பிச்சிடும். இது ஆண்களுடைய வீக் பாயிண்ட் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. இது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோய். நீங்க பேசும்பொழுது போல்டா பேசுங்க, அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயை தூண்டி விடாதீர்கள். அப்படிப்பட்ட செயலை உங்களுடைய பேச்சிலும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் பெண்களுடைய பேச்சிலும் பரதாவை கடைபிடிக்க சொல்கின்றான், அந்த ஹிஜாபை கடைபிடிக்க சொல்கின்றான். பரதா எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது என்று தெரியுமா? ஒரு மனிதன் உயிரோடு இருந்தா இருக்கக்கூடிய பரதா, அதை விட்டுருங்க.
மரணித்தாலும் பரதா இந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க. ஒரு அந்நிய பெண்ணுடைய ஜனாசாவை அந்நிய ஆண் பார்க்க முடியாது. உயிரோடு இருக்கும் பொழுது நான் சொல்லல, மரணித்த பிறகு அந்நிய பெண்ணுடைய ஜனாசாவை ஒரு ஆண் பார்க்க முடியாது. அதனால்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அலியே, என்னுடைய கணவரே, நான் மரணித்தால் இரவு நேரத்தில் என்னை அடக்கம் செஞ்சிருங்க, எந்த அந்நியானும் ஒன்னு பார்க்க கூடாது. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு அப்படிப்பட்ட பெண்கள் அந்த பெயரை தான் வச்சிருக்காங்க. ஃபாத்திமா, ஆயிஷா, சவுதா, ஹதீஜா, ஹப்சா, அந்த பெயரை வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை மறந்துட்டாங்க. அவர்களுடைய வரலாற்றை மறந்து விட்டார்கள். அந்த ஹிஜாபை எந்த அளவு கடைபிடிக்கணும் மறந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சில இடங்கள்ல ஹிஜாபை கடைபிடிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? அந்த ஸ்கூல்ல இருந்து கல்லூரி வரை, அந்த அந்த வீடுல இருந்து ஸ்கூல் கல்லூரி வரையும் தான். உள்ளால போனதுக்கு அப்புறம் இந்த ஹிஜாபை கலெக்டர் பேக்ல ஒரு பக்கம் ஓரமா வச்சிருவான். அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த ஹிஜாபை கலப்தி வச்சிருவாங்க. ஏன் அங்க இருக்கக்கூடிய எல்லாமே மஹரம் உள்ளவர்களா? இல்லை, எல்லாமே மஹரம் இல்லாதவர்கள் தான். அவரிடம் சகஜமாக பேசக்கூடிய காட்சிகளை அவ்வளவு எளிமையாக நாங்கள் பார்க்கின்றோம். தொட்டு தொட்டு பேசக்கூடிய சம்பவங்கள். அல்லாஹ் பேச்சிலே ஹிஜாபை கடைபிடிக்க சொல்றான். இந்த இடத்துல தொடக்கூடிய சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா ஆணுடைய உள்ளத்துல அந்த வஸ்வசாக்கள் வராமல் இருக்காது. ஷைத்தான் தூண்டி விடுவான். கொஞ்சம் நெருங்கு, இன்னும் கொஞ்சம் நெருங்கு, இன்னும் கொஞ்சம் பேசி, இன்னும் கொஞ்சம் அழகா இரு, இன்னும் கொஞ்சம் கூட இரு. இப்படிதான் போக போக விபச்சாரத்தின் பக்கம் போகக்கூடிய சம்பவங்கள் நிறைய தினதோறும் பார்க்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன ஒரு அழகான முடிவு தீர்வு என்ன தெரியுமா? இந்த ஹிஜாபை கடைபிடிச்சா எதுவுமே நடக்காது. இது எல்லாம் உங்களுக்கு மூடப்பட்டுரும். அந்நிய ஆணிடம், அந்நிய பெண்ணிடம் தேவையில்லாமல் பேசாமல் இருப்பதுதான் சிறந்த விஷயம் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு இந்த ஃபித்னா என்ற காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் பெண்களை சுதந்திரமாக வைக்கக்கூடிய விஷயத்தில் எப்படி வச்சிருக்காங்க மக்கள்? பெண்ணை அடிமைப்படுத்தக்கூடாது, அதனால ஹிஜாபை கழட்டுங்க. ஆனா எப்படி பாக்குறாங்க மறுபக்கம்? யாரெல்லாம் ஹிஜாப் இல்லாம இருக்கிறாங்களோ அந்த பெண்ணை தான் அவர்களை பார்த்து ரசிக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிறோம். பெண்ணை சுதந்திரமாக வைக்கணும் பேசிக்கிட்டு அந்த பெண்ணையே பலாத்காரம் செய்யக்கூடிய அளவுக்கு, அந்த பெண்ணையே ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாக தான் மதிக்கிறார்கள் இந்த உலகம். ஆனால் இஸ்லாம் அவர்களை அதைவிட மேலாக, ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு மடங்கு மேலாக சிறப்பு இந்த அந்தஸ்து இந்த திருக்குரானிலே, இந்த இஸ்லாத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படி பாருங்க, ஒரு பெண் பிள்ளையாக பிறக்கும் பொழுது தன்னுடைய தந்தைக்கு மிகப்பெரிய நற்செய்தியாக பிறக்கிறார். எப்படிப்பட்ட நற்செய்தி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்ப சொன்ன ஹதீஸ், அவர்களுடைய சொர்க்கத்துக்கு போகக்கூடிய காரணம் இந்த பெண்களாக இருப்பார்கள். அந்த பெண்கள் மூலமாக அல்லாஹ் நாளை வறுமையில் அவர்கள் அந்த பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாங்க. ஆண் பிள்ளைகள் பிறந்தால் இப்படிப்பட்ட நற்செய்தி கிடையாது. சரியா புரிஞ்சுக்கோங்க. பெண் பிள்ளைகளுக்காக வரக்கூடிய நற்செய்திகளை பாருங்க. பெண் பிள்ளைகள் பிறந்தால் அவர்கள் மூலமாக சரியாக வளர்த்தால் அவர்கள் மூலமாக நமக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பார். அந்த பெண் பெரிய ஒரு வயதை, பருவ வயதை அடைந்த பிறகு இன்னொரு ஒரு மனிதனுக்கு மனைவியாக மாறுகிறார். அந்த நேரத்தில் யாருக்கு அவன் மனைவியாக மாறுகின்றாலோ அந்த கணவனுடைய பாடும் ஈமானாக மாறுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய ஈமான் முழுமையடையக்கூடிய நேரம் நீங்கள் திருமணம் முடித்தால், உங்களுடைய திருமணம் முடித்தால் உங்களுடைய ஈமான் முழுமையாகிவிடும் என்ற அர்த்தம். அப்போ ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய ஈமானை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அந்தஸ்து அந்த பெண்ணுக்கு, அந்த மனைவிக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து தாயாக மாறக்கூடிய நேரம், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய நேரம், எல்லா சுமைகளையும் கஷ்டத்தையும் எல்லாமே தாங்கிக் கொண்டு தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு உடனடியாக அவர்களுடைய காலுக்கு கீழே அந்த சொர்க்கத்தை வைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த சொர்க்கமே அந்த தாயுடைய காலுக்கு கீழே இருக்குது. இப்படிப்பட்ட சிறப்பு தந்தைக்காக இல்ல. சிறப்பு இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. ஆனா சிறப்பு எங்க பாருங்க அதிகமா இருக்கு, பெண்கள்கிட்ட இருக்கு. அதனாலதான் அந்த சஹாபி வந்து கேட்டாங்க, நான் என்னுடைய நல்லொழுக்கத்தை காட்டக்கூடிய முழுமையாக யாருக்கு அதிகமாக அந்த தகுதியானவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உம்முக், உன்னுடைய தாய் தான் முதல் அதுக்கு தகுதியான, இரண்டாவது உம்முக், உன்னுடைய தாய், மூன்றாவது உம்முக், உன்னுடைய தாய், நான்காவது தான் அபு, உன்னுடைய தந்தை. என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது, வஹ்னன் அலா வஹன்,
கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை, அந்த சுமையை சுமந்து தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிறார் அந்த தாய். சாதாரண ஒரு ஆள் கிடையாது. எந்த விதமான லாபத்தையும் பார்க்காமல், எந்த விதமான ஒரு கூலியையும் எதிர்பார்க்காமல் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாய், இஸ்லாத்திலே அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது. அந்த பெண் படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் அல்லாஹ் அந்த பெண்ணுடைய பாவத்தை மன்னிக்கின்றான் என்ற ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஆனால் இன்று உலகம் வெஸ்டர்ன் கல்ச்சர் சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் எப்படி அவர்களை பார்க்கின்றது? உண்மையாகவே சொல்ல போனால், நாங்க ஜாமியா தாருல் அமராபாத்ல படிக்கும் பொழுது இந்த பெண்களுடைய உரிமை சம்பந்தமாக ஒரு கட்டுரை எழுதக்கூடிய ஒரு போட்டி நடந்தது. அது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை படிக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு இருந்தது. முக்கியமாக சூரத்துல் நிசாவுல தப்சீருல் ஜலாலின், தப்சீருல் பைதாரி என்று பல தப்சீர் அந்த ஹதீஸ் புத்தகங்கள் அதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது, படிக்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்ன தெரியுமா? ஒரு 400, 500 வருடங்களுக்கு முன்பாக யூரோப், யூனான், பிரான்ஸ், ரோம், எகிப்து பல நாடுகளில், சைனா என்ற பல நாடுகளில் பெண்களை ஒரு மனிதனாக கூட கருதவில்லை. ஒரு மனிதனாக கூட கருதவில்லை. இன்னும் சொல்ல போனா 1980கள்ல மிகப்பெரிய ஒரு செமினார் நடந்துச்சு. என்ன அப்படின்னு தெரியுமா? ஒரு பெண் இந்த உலகத்துல வந்த ஒரு மனிதனா அல்லது உலகத்துல வந்த ஒரு ஏலியனா அப்படின்னு சொல்லி, ஒரு பெண்ணாக கூட மதிக்காத ஒரு சமூகத்தில் நாங்கள் தன்னுடைய பிள்ளையை வளர்க்க ஆசைப்படுகின்றோம். ஆனால் இந்த உலகத்திலே அந்த கட்டுரையில முதல் எழுத விஷயம் நான் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல பெண்ணுக்கு வாழக்கூடிய தகுதி இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹுடைய காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு பிறந்தாலே புதைச்சிடணும். பெண்ணு பிறந்தாலே புதைச்சிடணும். அப்படிப்பட்ட காலகட்டத்துல வாழ்ந்தவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சமூகத்துக்காக தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பெண் பிள்ளைகளை சரியாக வளர்த்தால் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அவர்களுக்கு சரியான வளர்ப்பு தர்பியத்தை கொடுத்தால் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த பெண்ணை சரியாக வளர்க்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தான் இருக்கு. அந்த பெண்ணை நாங்கள் புதைத்ததின் காரணமாக நாளை மறுமையில் கேள்வி, எந்த பாவத்துக்காக என்னை நீ கொன்றாய் தந்தையே, அந்த பிள்ளை பேசும் என்று அல்லாஹ் இந்த மறுமை நாளில் பேசும் என்ற விஷயத்தை சிறுத்து தக்வீர் அல்லாஹ் பதிவு செய்கின்றார். அப்ப பெண்கள் விஷயத்தில் நாம் உண்மையாகவே கவனக்குறைவாக தான் இருக்கின்றோம். இன்றைய நிலைப்பாட்டில் பார்க்கும் பொழுது முஸ்லிம் பெண்கள் வீட்டில் ஒரு முகம், கல்லூரியில் வேறு முகமாக இருக்கின்றது. தன்னுடைய கல்லூரியில், தன்னுடைய படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் சக மாணவர்களுடன் பேசக்கூடிய, தொடக்கூடிய, சகஜமாக பழகக்கூடிய, அவர்களிடம் சாட்ஸ் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக பேசக்கூடிய, தனிமையில் தனியாக யாரும் இல்லாத நேரத்தில் சந்திக்கக்கூடிய, இன்னும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கல்லூரியில் செல்லக்கூடிய மாணவிகளுடைய நிலைகள் பாதிக்கு மேல் எல்லா மாணவிகளும் அந்த விபச்சாரத்துடைய கதவை தொட்டுதான் வந்திருக்கிறார்கள் என்று ஆய்வு சொல்கின்றது. ஹிஜாபு இருக்கிறோம் நமக்கு தெரியும். அந்த ஹிஜாபுக்கு பின்னாடி இந்த பெண்ணு எப்படி இருக்கிறார் என்று நாம் உண்மையாகவே நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஹிஜாபு உள்ள பெண்களும் அல்லாஹ் பாதுகாக்கணும், தவறான ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறார். ஹிஜாபு போட்ட பெண்களுடைய நிலைமை எப்படின்னா, ஹிஜாபு போடாத பெண்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அதுவும் வெளிநாடுகளில் முஸ்லிம் இல்லாத கல்லூரிகளில் எந்த இடத்தில் இஸ்லாத்தை பேணக்கூடாத, இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை பேண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்கணும். சர்வ சாதாரணமாக ஒரு சின்ன பாட்டி எல்லாம் முடிஞ்சது, காது எல்லாம் க்ளோஸ். தன்னுடைய கருப்பை தொலைந்து விட்டதாக தான் அந்த பெண்கள் மாறுகிறார்கள். அதுவும் சகஜமாக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய மாற்றம் தெரியாது. ஆனால் அல்லாஹ் இந்த இஸ்லாத்திலே அவர்களுடைய கருப்பை பாதுகாப்பதற்காக சொல்கின்றார். அவர்கள் தன்னுடைய கருப்பை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்களை உண்மையாகவே இந்த இஸ்லாம் சமூகம் தொலைந்து விட்டது. கருப்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் குறைவாக தான் இருக்கிறார்கள். எந்த நேரம் விபச்சாரத்தின் அழைப்பு வந்தால் போதும் உடனடியாக தவறான விஷயங்களை பேசக்கூடிய, செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பெண்கள், உங்களுடைய தாய்மார்கள், சகோதரிகள் சர்வ சாதாரணமாக இந்த பாவத்தில் ஈடுபடுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் உண்மையாகவே பாதுகாக்கணும். நாம் உண்மையாகவே இந்த ஃபித்னா நிறைந்த காலகட்டத்தில் இருக்கும் பொழுது
நம்மளுடைய பெண் குழந்தைகளை சரியாக வளர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் ஹராமான செயலை செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். இது நான் பல இடங்களில் கல்லூரிகளில் பார்த்த விஷயங்களாக தான் இருக்கிறது. அப்ப நம்மளுடைய பிள்ளைகள் விஷயத்தில், நம்மளுடைய ஆண் குழந்தைகள் நேற்று இளைஞர்கள் பற்றி பேசக்கூடிய விஷயத்திலும் சரி, இன்று பெண்கள் விஷயத்தில் பேசக்கூடிய விஷயங்களிலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் உண்மையாகவே சரியான ஒரு அழகான ஒரு தீர்வு இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸை தான் சொன்னார்கள். யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். இளைஞர் கூட்டமே, இந்த இளைஞர் பட்டாளத்தை பார்த்துதான் அல்லாஹுடைய தூதர் அழைத்தார்கள், வாலிபர்களே, உங்களுக்கு உடலாலும் உள்ளத்தாலும் சக்தி இருந்தால் உடனடியாக திருமணம் முடித்து விடுங்கள். ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அஹ்ஸனு லில்ஃபர்ஜ். அது உங்களுடைய கற்பை பாதுகாப்பு. வஅப்கது லில்பஸர், உங்களுடைய பார்வையை தாழ்த்தும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸி இன்ற காலகட்டத்துல மிகவும் அவசியமாக தேவையாக இருக்கு. ஏன் என்ன தெரியுமா? இன்னைக்கு பெற்றோர்களோட நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு புள்ள சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் திருமணம். சம்பாதிக்கக்கூடிய காலம் வரை என்னுடைய பிள்ளை விபச்சாரத்தின் பக்கம் போகாமல் இருப்பான் என்ற உத்தரவாதம் இருக்கிறது. அவனுக்கு எல்லா கதவுகளும் அப்படியே லேசா இருக்குது. எந்த வாழ்க்கையில் எந்த காலத்தில் நிக்காஹ் கஷ்டமாகி விடுவோமோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன இருந்தது? நிக்காஹ் ரொம்ப லேசா இருந்தது, ரொம்ப இலகுவா இருந்தது. ஆனா என்ன கஷ்டமா இருந்தது? சஹாபாக்கள்ல பல பேர் எதை கஷ்டமா நினைச்சாங்க? அந்த முனாஃபிகீன்கள், அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் எதை பாரமா நினைச்சாங்க? ஏதோ ஒரு பெரிய தவறு, ஒரு விபச்சாரம் செய்வது மிகப்பெரிய பாவம், மிக சுமையாக ஒரு ஒரு கடினமான விஷயமாக நினைச்சாங்க. இன்னைக்கு அப்படி ஆப்போசிட் ஆயிடுச்சு. இன்னைக்கு விபச்சாரம் செய்யணும்னா நமக்கு தெரிந்தோ தெரியாததோ ஒரு தெருவுல போனா போதும், ஒரு போன் நம்பர் கால் பண்ணா போதும், ஆன்லைன்ல ஒரு சாட்ஸ் பண்ணா போதும், ஒரு சில ஆயிரத்தில் நம்மளுடைய ஆசைகளை அப்படியே சர்வசாதாரணமாக நான் முழுமையாக பூர்த்தி செஞ்சிடலாம். அப்படிப்பட்ட விபச்சாரம் அவ்வளவு இலகுவாயிடுச்சு. அதே மறுபக்கம் பாருங்க, திருமணத்தை எவ்வளவு சுமையா நினைக்கிறாங்க இன்னைக்கு மக்கள், பெற்றோர்கள். இவ்வளவு காசு கொடுக்கணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், யாரு பார்த்துப்பா, யாரு பார்த்துப்பா, யாரு பார்த்தா? அந்த சஹாபாக்களை யாரு பார்த்தா? அந்த குழந்தைகளுடைய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பா? அந்த காசு கொடுக்கக்கூடிய பொறுப்பு, அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு. அதுக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் எடுத்து விட்டார். உமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நீங்க என்ன மனிதன் இல்லாத உயிருள்ள இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் ரிஸ்குடைய பொறுப்பு அந்த இறைவன் எடுத்து விட்டார். நமக்கு அதுக்கு பொறுப்பு கிடையாது. ஒரு முறை ஹலாலின் பக்கம் வந்து விட்டால் உண்மையாகவே உண்மையாக சொல்கிறேன் சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் கதவுகளை லேசாக்கி விடுவார். அல்லாஹ் அந்த ஹலாலான கதவுகளை திறந்து விட்டு பல விஷயங்களை அல்லாஹ் இலகுவாக்கி விடுவார். இன்னைக்கு ஹராமான விஷயங்கள் அவ்வளவு இலகாயிடுச்சு. ஆனா ஹலாலாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நமக்கு போராடணும். இப்படி ஒரு இளைஞர் இருந்தா அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க? என்ன வயசாகுது, என்ன திருமணம் சொல்ற, என்ன வயசாகுது, என்ன கல்யாணம் பேச்சு எடுக்கிற? நாம நம்மளுடைய பிள்ளைகளை தவறாக நினைக்கின்றோம். உண்மையாகவே ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்து விட்டால் உடனடியாக அந்த மனிதனுக்கு, அந்த முஸ்லீமுக்கு திருமணம் முடிப்பது அவர்களுடைய கற்பை பாதுகாக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில், ஒரு ஃபித்னா நிறைந்த காலத்தில் தன்னுடைய கற்பை பாதுகாப்பது அது இளைஞருக்கும் பெண்களுக்கும், வாலிப பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி, மிகப்பெரிய ஒரு ஜிஹாதுக்கு சமம். சர்வ சாதாரணமாக யாராலையும் இதை தாங்கிக் கொள்ள முடியாது. மிகப்பெரிய ஒரு ஜிஹாது செய்யணும், தன்னுடைய உள்ளத்தால போராடணும். அதுக்கு இலகுவான வழி அல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் திருமணம் முடித்தால் அல்லாஹ் உங்களுக்கு இலகாக்குவார். போராடுங்க. போராடி கஷ்டப்பட்டு பெற்றோர்கள்ட்ட தனியாக எப்படி முடியுதோ ஹலாலான விஷயத்துக்காக போராடும். இதுல என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி நம்மளுடைய கற்பு பாதுகாக்கப்படும். வீட்டுல நம்மளுடைய மனைவி இருக்கும் பொழுது வேற ஒரு இடத்துல
நமக்கு ஹராமான விஷயங்கள் செய்வதற்கு ஒரு மனம் வருமா? அல்லாஹ் அதை பாதுகாப்பான். வீட்டுல ஒரு பெண் இருக்கும் பொழுது, நம்மளுடைய மனைவி இருக்கும் பொழுது, நம்மளுடைய ஆசைகளை இச்சைகளை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பெண் இருக்கும் பொழுது, வெளியில போய் ஒரு படம் பார்த்து ரசிப்பதற்கோ, ஒரு பெண்ணை பார்த்து ரசிப்பதற்கோ நமக்கு மனம் வருமா? வராது. ஏன்? அல்லாஹ் ஒரு இலகுவான வழி, ஹலாலான வழி உங்களுடைய திருமண மூனத்தில் அல்லாஹ் அந்த மனைவி இடத்தில் உங்களுக்கு வைத்து விட்டார். இது பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி. இதுதான் இலகுவான வழி. இதை விட்டு விட்டால் இன்று மறந்து போன சுண்ணாக்கள் என்று பட்டியல் எடுத்தால் முதன்மையான விஷயத்தில் இது வரும். இந்த சஹாபாக்கள் காலத்தில் எப்படி தெரியுமா இருந்துச்சு? உண்மையாகவே சஹாபாவுடைய தந்தை, சஹாபியாவுடைய அந்த பிள்ளை 2 பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருந்திருக்கும்? அதிகபட்சமாக எவ்வளவு வித்தியாசம் இருந்திருக்கும்? எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுதா? 12 வயசு தான் வித்தியாசம். 12 வயசு தான் வித்தியாசம் தந்தைக்கும் பிள்ளைக்கும். என்ன அர்த்தம்? 11 வயசுல திருமணம் முடிச்சு 12 வயசுல பிள்ளை பெற்றெடுத்தாங்க. யாரு? அப்துல்லாஹ் பின் ஆஸ், அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் பின் வாயில் ரலியல்லாஹு அன்ஹா ரலியல்லாஹு அன்ஹும். இந்த சஹாபாக்குடைய வரலாற்று நம்ம வெறும் படிக்கிறதுக்காக வச்சிருக்கிறோம். எப்ப அமல் செய்வோம்? எப்படி நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாப்போம்? உண்மையாகவே நம்மளுடைய பிள்ளைகள் விஷயத்தில், இந்த திருமண விஷயத்தில் நாம் உண்மையாகவே மிகவும் கவனக்குறைவாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களிடத்தில் ஒரு பெண்ணை கேட்டு ஒருத்தவங்க வராங்க, அவங்களுடைய மார்க்கமும் ஒழுக்கமும் சரியாக இருந்தால் உடனடியாக திருமணம் முடித்து வையுங்க. இன்னைக்கு நாம கேட்கிறோம், சொந்த வீடு இருக்குதா, வேலை செய்யக்கூடிய இடம் இருக்குதா, படிக்கிறாரும் பேச்சு எடுத்தாலும் திருமணமா? படிக்கக்கூடிய காலத்தில் என்ன திருமணம் அப்படின்னு பேச்சு எடுத்துரும். ஃபித்னா நிறைந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை பாதுகாப்பது நம்மளுடைய பொறுப்பு. அதுக்கு இலகுவான வழி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழி இந்த திருமணம் மட்டும்தானே தவிர வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இன்று பெண் பிள்ளைகள் விபச்சாரத்தின் பக்கமோ இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சம்பவமோ வரக்கூடிய காரணம் இந்த இஸ்லாமிய வளர்ப்பு கொடுக்காததன் காரணமாக தான். இஸ்லாமிய வளர்ப்பு சரியாக கொடுத்திருந்தா இன்னைக்கு அந்த பிள்ளைகள் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருப்பாங்களா? மாற்று மதத்தினரை திருமணம் முடித்திருப்பாங்களா? சரியான தர்பியத்து அவங்களுக்கு கொடுக்கல. இன்னைக்கு பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை குறிப்பாக நாம சரியாக வளர்க்கணும் தான் அர்த்தம். ஏன் வளர்க்கல? ஏன்னா நமக்கே இஸ்லாத்தை பத்தி நிறைய தெரியல. நமக்கே இஸ்லாத்தை பத்தி நிறைய அறிவில்ல. அப்ப நாம எப்படி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம்? ஹிஜாபை பத்தி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன தெரியும் ஹிஜாபை பத்தி? நமக்கு யாருக்காவது உறுதியாக சொல்ல முடியுமா? என்னுடைய மஹரம் யாரு, என்னுடைய மஹரம் யார் இல்ல அப்படின்னு எனக்கு என்னுடைய குடும்பத்துல யார் யாருன்னு சொல்ல முடியும் அப்படின்னு யாராவது பெற்றோர்கள் இருக்க முடியுமா? என்னுடைய பிள்ளைக்கும் எனக்கும் யார் மஹரம் யார் மஹரம் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியுமா? உறுதியாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த ஹிஜாபா அந்த நேரத்துல பாதுகாப்பதே கிடையாது. அதனால்தான் பிள்ளைகள் விஷயத்திலும் அந்த ஹிஜாப் இல்லாமல் இருப்பதன் காரணமாக ஏதோ ஒரு வகையில அந்த தவறான விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு நிலை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்துருது. இந்த ஃபித்னா நிறைந்த காலகட்டத்தில அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எச்சரிக்கையாக சொன்னார்கள். நீங்க பெண்களை தன்னுடைய வீட்டுல சங்கிலியால கட்டி போட்டு வச்சாலும் அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுல சங்கிலியை அறுத்து விட்டு தான் போவாங்க. அந்த பெண்களுடைய விஷயத்தில் அவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க சொன்னாங்க. இத்தகுன் நிசா, பெண்களுடைய சோதனைகளில் இருந்து எச்சரிக்கையாக இருங்கள். அப்ப ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, இது எல்லா விதத்திலுமே ஒரு சரியான தீர்வு. இஸ்லாம் சொன்ன சரியான வழிகாட்டுதல் சீக்கிரமாக திருமணம் முடிப்பது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ஒரு எதுவும் இல்லை, ஒரு 30 வருடம் 40 வருடத்துக்கு முன்னாடி பாருங்க, நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய தந்தைமார்கள்ல பாருங்க, 15 வயசு 18 வயசுல திருமணம் முடிச்சிருக்காங்க. ஆனா இன்று 26 28 30க்கு அப்புறம் தான் பிள்ளைக்கு திருமணமுடைய யோசனமே பெற்றோர்கள் பண்ண வைக்கிறாங்க. எவ்வளவு ஒரு ஹராமான விஷயங்கள் எவ்வளவு திறந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் மூடணும் அப்படின்னு சொன்னா ஹலாலான விஷயத்தின் பக்கம் நம்மளுடைய பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கான பாக்கியத்தை கொடுத்து நம்மளுடைய பிள்ளைகளை நாமும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளும் சரி, இஸ்லாமுடைய வளர்ப்பில் வளர்ந்து பிள்ளைகளையும் வளர்த்து நாளை மறுமையில் அவர்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து குடும்பத்தோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கொடுப்பானாக. ஆமீன். وأقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه
إنه هو الغفور الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. السلام عليكم.